இந்த சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. கண்டிப்பா நமக்கு யாரும் ஊட்டப்பட மாட்டாங்க. அதனால நம்ம கைக்கிட்டோம். முதல்ல பெரிய இங்க இருக்கிற இஸ்லாமிய பரவாயில்லை குல்லா போட சொல்லி தோத்தாலும் பரவாயில்லை. எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. நான் நாடாளுமன்றத்துக்கு போய் இந்த விட பரவாயில்லை. ஆனால் தோத்தாலும் பரவாயில்லை. முஸ்லீம் கொடியை கட்டுங்கள், அந்த இஸ்லாமிய பரவாயில்லை குல்லாயுங்கள் என்று வண்டியில் ஏற்றி அந்த ஊருக்கு போய் பிரச்சாரம் செய்வார். அப்படி எந்த காலத்திலும் தன்னுடைய சுயநலத்துக்காக எதையும் கொள்கையிலே சமரசமில்லாமல் வாழ்ந்த ஒரு ஒப்பற்ற தலைவர் நல்லக்கண்ணு அவர்கள். அப்ப அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் தேர்தல் செலவுக்காக பல கோடி ரூபாய் கொடுக்கப்படுகிறது. அந்த நல்லக்கண்ணு என்ன சொன்னாரு, அம்மா எங்க காசுல எங்களுக்கு வேணா அப்படி கொடுக்கறதா இருந்தா உங்க மாவட்ட செலவு கட்சிக்காரங்க இருக்காங்க, அவங்க கிட்ட கொடுத்துங்க, அது அவங்க பார்த்து செலவு அவங்க பார்த்துட்டு எங்க கட்சிக்காரங்க யாரும் காசு வாங்க மாட்டேன்னு சொல்லி அங்கேயும் பணம் வாங்கல. அது ஒண்ணு தோழெல்லாம் பேசுனீங்க. நம்முடைய கட்சி தோழர்கள் 1 கோடி ரூபாயை கொடுக்கும் போது அந்த 1 கோடி ரூபாயை கொடுத்துருங்க. அது வரலாறு. அந்த நிகழ்ச்சியில நான் இருந்தேன். சென்னை காமராஜர் அரங்கிலே அவருக்கு 80வது ஆண்டு பிறந்த நாள். அந்த பிறந்த நாள் விழாவிலே அவருக்கு நாம் எல்லாம் சேர்த்து கொண்டு போய் கொடுத்த 1 கோடி ரூபாய். அன்றைக்கு சென்னை தமிழ்ச்சங்கமாக இருந்தார் அருணாச்சலம் அவர்கள் கலைஞரிடத்தில் பேசி, அப்போ கலைஞர் முதலமைச்சர், கலைஞரிடம் பேசி இந்த நல்லக்கண்ணுக்கு நாங்கள் ஒரு கார் கொடுக்குறோம், அந்த கார் கொடுத்தா அவர் வாங்க மாட்டாரு, நீங்க சொன்னா வாங்கிக்குவாரு. ஆகவே கலைஞர்கிட்ட போய் கெஞ்சி கூட்டாடி அருணாச்சலம் அவர்கள் அந்த தவிர காரை கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய மாண்புமிகு முதல்வர் கலைஞர் அவர்கள், ஏயா நீ வந்து கார் விட்டுருவீங்க, அந்த காரை கொடுத்துட்டா அது யார் பெட்ரோல் போடுறது, அந்த வண்டி ஒண்ணா அந்த டிரைவருக்கு யார் சம்பளம் கொடுக்குறது, அந்த வண்டி எதாவது செலவச்சு அதையெல்லாம் அவர் எங்க நியமிப்பாரா, போய வேலை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கலைஞர் வந்து கொஞ்சம் கடுமையா பேசிருக்காரு. அதுக்கு அருணாச்சலம் சொல்லிருக்காரு, ஐயா அந்த வண்டிக்கு அவர் பெட்ரோல் செலவு எவ்வளவு ஆனாலும் 1 முதல் நாங்க ஏத்துக்கிறோம். எங்க தமிழ்ச்சங்கம் அந்த டிரைவரை போட்டு அந்த டிரைவருக்கு எவ்வளவு சம்பளமோ அந்த சம்பளத்தை நாங்க கொடுத்துக்கிறோம். அந்த வண்டி இடையில எந்த விதமான ரிப்பேர் ஆனாலும் அந்த இடத்துல போய் நாங்க போய் பயிர் பார்க்கறதுக்கு நாங்க செலவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா நம்முடைய நல்ல ஒரு கலைஞர்கிட்ட வந்து அந்த சாவை கொடுத்துட்டு அந்த நிகழ்ச்சியில கலைஞர் பேசுகிறார். அந்த பேச்சை நான் கேட்டேன். எனக்கு விபத்து ஏற்பட்டது. அந்த விபத்து ஏற்படும் போது ஒரு கண்ணு பழுதாகிவிட்டது. இப்போது எனக்கு ஒரு கண்ணு தான் இருக்குது. ஆனா இன்னொரு கண்ணு இல்லைன்னு நான் வருத்தப்பட்டதே இல்லை. எனக்கு ஒரு கண் இருக்குது. அந்த இன்னொரு கண்ணு தான் இன்றைக்கு 80வது வயது இருக்கின்ற நல்ல கண்ணு. ஆகவே எனக்கு 2 கண்களும் இருக்கின்றது. அப்படிப்பட்ட மனிதர் சிறந்த மனிதர். அப்படிப்பட்ட மனிதருக்கு நம்முடைய அருணாச்சலம் அவர்கள் கார் கொடுக்குறாங்க. அந்த காரை வாங்க மாட்டாங்கன்னு அவர் என்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறாரு. நான் விரைவா சொல்றேன், நீங்க வந்து காரை கொடுப்பீங்க, அவருக்கு யாரு பெட்ரோல் செலவு கார் செலவு எல்லாம் கொடுக்குறதுன்னு அவர் இது பண்ணும்போது அதெல்லாம் ஏற்றுக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஆகவே நல்லக்கண்ணு அவர்கள் இந்த காரை நீங்கள் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் மனு வந்து அவர் சார்பாக கொடுக்கிறேன். அப்படி கை பிடிச்சி அவர் கையில் வச்சுட்டார் அந்த மேடையில காமராஜர் அரங்கத்தில். அப்ப அவர் ஒண்ணுமே புரியாத அப்படின்னு பாத்துக்கீங்க. பார்த்துட்டு அந்த 1 கோடி ரூபாயும் கட்சி நிதிக்காக அப்படியே மேடையை வழங்கிட்டார். அப்படிப்பட்ட உன்னதமான தலைவர். அப்படிப்பட்ட தலைவர் கலைஞரோடும் இருக்கிறார், எம்ஜிஆரோடும் இருக்கிறார், ஜெயலலிதாவோடும் இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவரை கடைசி வரை காப்பாற்றுகின்ற வகையில் தொடர்ச்சியாக பெரும்பாடப்பட்டு முயற்சி எடுத்தார். அந்த முயற்சி கடைசி வரை இருந்தாலும் அதுக்கு நம்ம இயற்கைக்கு ஒன்றும் பண்ண முடியல. அப்படிப்பட்ட சிறந்த தலைவர். அப்படிப்பட்ட தலைவருடைய நிகழ்ச்சியை நாம் இன்றைக்கு எல்லாரும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நாங்கள் கண்டிப்பா நன்றி சொல்லியே செய்வார்கள். தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடங்களிலும் நீங்கள் இரங்கல் கூட்டம் நடத்த வேண்டும் என்று நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆணையத்தின்படி எல்லா இடங்களும் எந்த ஊர்லயுமே வந்து எல்லா தலைவர்களும் நம்மளோடு தொடர்ந்து எல்லாம் ஏற்று பார்த்து திருவண்ணாமலை, திருவள்ளூர், ஆரணூர், பெண்ணாத்தூர், இந்த மாதிரி பல்வேறு இடங்களும் எல்லா இடங்களும் திமுக தோழர்கள் எங்களோட உடனடியாக இந்த நிகழ்ச்சியை சிறப்பு நடத்திருக்கிறீங்க. அது மட்டுமல்லாமல் இந்த ஊர்ல வந்து திருவண்ணாமலையிலிருந்து நம்முடைய பாசம் போல பாசம் எங்க கட்சி தோழர் அவருக்கு மகளுக்கு கல்யாணம். விடிகாலம் அவர்கிட்ட அனுமதி கேட்டு விடிகாலம் கல்யாணத்துக்கு 5 மணிக்கு போயிடும். நான் நைட்டே வந்துடுறேன். திருவண்ணாமலை வந்துட்டேன். வந்துட்டு
கார்ல போட்டு வரேன். இன்னைக்கு நாயுடுபுரத்துல அவர் பேர்ல ஒரு நல்லக்கண் நகர்னு ஒரு நகரம் உருவாக்கி வச்சிருக்கிறேன். அந்த நகர் அப்போ அரசாங்கத்தை போராடி இந்த இடத்தை எடுக்கிறதுக்கு அப்ப வந்து கொண்டு காட்டி இன்றைய தோழர் நம்ம போராடி இருந்த இந்த நகர், அந்த நகருக்கு ஜீவா பேர் வைங்க அப்படின்னு சொன்னார். இல்லைன்னா பாலதண்டாயுதம் பேர் வைங்கன்னு. நான் என்ன சொன்னேன், இல்ல தோழர் அதுக்கு உங்க பேர் தான் வைக்க போறேன் அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பா முடியாது, ஒத்துக்க மாட்டேன், நீங்க பேரை வைக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்புறம் நம்ம கல்யாணத்துக்கு செல்வம் மக கல்யாணம் திருமணம் இதுல எம்ஜிஎம் ஏதோ ஒரு மனம் ரயில் வைக்கிறதுக்கு அண்ணாண்ட இல்ல அது மூணு இங்கிலீஷ்ல இருக்கு எம்ஜிஎம் ஏதோ ஒன்று. அந்த கல்யாணத்துக்கு வந்துட்டு போயிட்டாரு. அப்ப முத்தரசன் தோழிட்டு சொன்னேன், இந்த நல்ல பேசுற தலைவர்கிட்ட அவர் வந்து திட்டுறாரு என்ன அப்படின்னு சொன்னேன். முத்தரசன் என்ன சொன்னாரு, அவர் சொல்லி விட்டுருங்க நாம அதை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். நல்ல நகரம் பேர் வச்சாச்சு. என்ன முத்தரசன் கூட்டி திறந்தாச்சு. இதை கேள்விப்பட்டு என்னை கூட்டு கண்ணா கேட்டேன். நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், ஆனா இன்னைக்கு எல்லாருமே நம்ம பேர் நான் வைக்கல அப்படின்னு தான் கேட்போம். என் பேர் நான் பெருசா போடல, என் பேரை கீழே போட்ட அப்படியெல்லாம் இருக்கிற சூழல்ல அவர் பேர்ல ஒரு நகரம் வைக்கிறது கூட அவர் வந்து என்ன அனுமதிக்கல. அப்படிப்பட்ட மகத்தான மக்கள் தலைவர், ஏழைகளுக்காக போராடியவர், விவசாய நிலைமைச்சு போராட்டத்தில் எழுந்து நடந்த போது நிலைமைச்சு போராட்டத்தில் எழுத்து விவசாயிக்கு நில வேண்டும் என்று போராடியவர், தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் இந்த மக்களுக்காகவும் இந்த தேசத்துக்காகவும் போராடி இருவரை போராடி இருக்கிறார். அப்படிப்பட்ட மகத்தான தலைவருக்கு வந்து நாம் எல்லாம் இங்க இரங்கல் செய்வது என்பது நமக்கு கிடைத்த ரவிதாசன் சொன்ன போல அவருக்கு காலத்தில் நாமெல்லாம் வாழ்ந்தோம் என்பதை பெருமை. அவரோடு ஒரு தடவை என் பொண்ணு விட்டு மாட்டேன் மேல தூக்கி உட்கார பேசியிருந்தாரு. என் பொண்ணு ஓன்னு எழுதிச்சு. அப்ப எங்க தாத்தா மேல உட்கார பேசியிருந்தாரு. அப்படி ஒரு தாத்தா அது மாதிரி எல்லா ஊர்லயும் எங்க போனாலும் எல்லா பிள்ளைகளும் கட்சிக்கார பிள்ளைகளோட அவ்வளோ அந்நியமாக பழகுகின்ற ஒரு மகத்தான தலைவர் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஒரு தடவை நிதி கேட்க போயிருந்தோம். ஆனா நிதி கேட்கணும் எங்க தலைவர் வராரு, பஸ் சொல்லுங்க போயிருந்தோம். போன உடனே அப்ப தாப்பாண்டியன் என்னுடைய கட்சியுடைய மாநில செயலர், ஆனா கரெக்டுண்ணா எங்க தலைவர்கிட்ட பேசுறேன், கரெக்டுண்ணா எல்லாம் கரெக்டு, நீங்க எப்போ கேட்டாலும் நாங்க வாரி கொடுக்க தயாராகிறோம். அவர் அப்ப அமைச்சர் இல்லை, நாங்க வாரி கொடுக்குறோம். ஆனா தாப்பாண்டியன் கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க, எங்க கட்சி ரொம்ப விமர்சனம் பண்றாரு அப்படின்னு எங்களுடைய நல்ல கருத்து நம்முடைய அமைச்சர் அவர்கள் நேராக பேசும்போது சொன்னாரு. அது நான் பார்த்துக்கிறேன் அவ்வளவுதான் சொன்னாரு, பதிலே சொல்லாருக்கிட்ட. அப்படி யாருடைய மனதையும் புண்படாமல் யார் எதை சொன்னாலும் அதை கேட்டு கோபப்படாமல் அவங்க என்ன சொல்றாங்க மனநிலை சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வாழ்ந்த ஒரு ஒப்பற்ற தலைவர். அப்படிப்பட்ட தலைவருக்கு நாம் இன்னைக்கு நாடு முழுவதும் அஞ்சலி செய்திருக்கிறோம். அவருக்கு நாம் செய்கின்ற கடமை என்றால் அவர் எப்படி ஏழை எளிய மக்களுக்காக பாடுபட்டார், உழைப்பாளி மக்களுக்காக பாடுபட்டார், தொழிற்சங்கங்களுக்காக பாடுபட்டார், குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பாடுபட்டார் என்பதை நாம் மனதில் கொண்டு அவர் விட்டு தந்த பணியை தொடர்ந்து நாம் முன்னெடுப்போம் சொல்லி அவருக்கு வீரவணக்கம் செய்து நிறைவு செய்கிறேன். வணக்கம்.